வேற ஒருத்தனை நேசிக்கிறதுக்காகவா என்ன அவாய்ட் பண்றேன்ட்டு ஷோவானும் ஒரு டிபிக்கல் பையன் மாதிரி யோசிச்சு அப்ப என் கூட பழகுனதெல்லாம் பொய்யா ஹீரான்ட்டு அவங்களோட மெமரிஸை நினைச்சு அங்கேயே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கான். கட் பண்ணா இங்க ஹீரானோட அம்மா ஆபீஸ்ல ஜாங் பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அன்னில இருந்து அவங்க இவன் கிட்ட சரியா பேசுறதே இல்ல. பேசுறதுன்னு ஐ கான்டாக்டே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பாகிற ஜாங், நான் என்னங்க பண்ணேன் அப்படி, இத்தனைக்கும் நான் லவ் பண்றேன்னு கூட சொல்லல, கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணலாம் தானே கேட்டேன்ட்டு அங்கேயே ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் அவங்களை தரன்னு இழுத்துட்டு வெளியே போறான். அதையெல்லாம் பாக்குற ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் சரியான ஷாக். அங்க அந்த பில்டிங்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரூமுக்கு ஈரானோட அம்மாவை கூட்டிட்டு வந்து, என்னதாங்க உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு சொல்லுங்க, சொல்லாம எனக்கு என்ன தெரியும், ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, என் பொண்ணு கஷ்டத்துல இருக்கும்போது என்னால சந்தோஷமா இருக்க முடியாது ஜாங், சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க கூட என்னால முடியாது, ப்ளீஸ் உன் லைஃப்ல நீ வேற ஏதாவது பொண்ணை பாத்துக்கோ, என்ன விட்டுன்றாங்க. அதெல்லாம் கேட்கிற ஜாங்கோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி, நினைச்சா இஷ்டத்துக்கு ட்ரெஸ் மாத்துற மாதிரி ஆளுங்களை மாத்திட்டு இருக்கலாமா, காதல்ன்றது சொல்ற வார்த்தையில இல்ல வாழ்ற வாழ்க்கையில இருக்கு, நான் வாழ்நாள் முழுக்க உங்களோட வாழணும், எப்பனாலும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன்ட்டு சொல்றான். இவங்களோ ஹீரோனை நினைச்சு இவனுக்கு என்னத்த சொல்றதுன்னு தெரியாம அங்க இருந்து எதுவுமே சொல்லாம போயிடுறாங்க.